ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்ரோஃபைட்டுக்கும் பேரசைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பார்க்க போகிறோம். பேசிக்காக இது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சாப்ரோஃபைட்டுக்கும் பேரசைட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். ஒரு ரூம்மேட் இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் தான் அந்த பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட 2 ரூம்மேட்ஸ் இருக்காங்க. ரூம்மேட்ஸ்னால் உங்கள் ரூமில் தங்குறவங்க. ஒருத்தங்க சாம், இன்னொருத்தவங்க பிடி, ஓகேவா? ஸோ சாமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க சாம் த சாப்ரோஃபைட். சாம் தான் அவங்களோட ஷார்ட் நேமு. அவங்களோட ஃபுல் பேர் வந்து சாம் த சாப்ரோஃபைட். நீங்கள் 3 பேரும் ஒன்றா தான் தங்கிட்டுருக்கீங்க, ஓகேவா? சாமுக்கு வந்து என்னென்னா, லெஃப்ட் ஓவர் மிச்சமானது தான் பிடிச்சிருக்கு, ஓகேவா? வென்எவர் யூ க்ளீன் அவுட் த ஃப்ரிட்ஜ், நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறீங்களோ, சாம் அங்கே பக்கத்துலேயே நின்று அந்த கெட்டுப்போன ப்ரெட்டு, எக்ஸ்பைரியான விஷயங்கள், அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவனே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான், ஓகேவா? ஸோ சொல்லிவிட்டு எதுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குற மாதிரி. நீங்கள் சொல்லுவீங்க, இந்த ஃபுட்டுலாம் வந்துட்டு கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் நீ எதுக்கு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுற, என்கிட்ட கொடுன்னு சொல்லி சாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவான், ஓகேவா? அவனோட ஃபேவரட் ஹாபி என்ன அப்படின்னா, டீகம்போஸிங் ஸ்டஃப். டீகம்போஸ்னால் என்னது? அதெல்லாம் உரமாக மாற்றுறது, ஓகேவா? ஸோ அது ஸ்டஃப்ஸ் எல்லாம் உரமாக மாற்றுறது. பேசிக்காக இது வந்து ஒரு அல்டிமேட் ரீசைக்ளர், ஓகே? ஸோ உங்கள் கூட இருக்கிற சாம் யார் அப்படின்னா அல்டிமேட் ரீசைக்ளர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்கானிக் மேட்டரெல்லாம் வந்துட்டு நியூட்ரியன்ட் ரிச்சாக மாற்றுறாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட ஹவுஸ் பிளான்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சாம் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு லெஃப்ட் ஓவர்லாம் சாப்பிட்றது அதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ சாப்ரோஃபைட்ஸ்னால் பேசிக்காக என்ன அப்படின்னா, அழுகி போன விஷயத்தை வந்துட்டு, ஓகேவா? அழுகி போன விஷயத்த அல்லது அழுகிற மாதிரி இருக்கிற விஷயத்த வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணி, ஓகேவா? ரீசைக்கிள் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு உரம் மாதிரி நமக்கு தரும், ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு பேசிக்காக சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாப்ரோஃபைட்ஸ்னால் என்னது? லெஃப்ட் ஓவர், வீணாக போனது, கெட்டு போனது, இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நாளில் அழுகிறோம் இல்லையா? ஸோ அழுகி அது கொஞ்ச நாளில் உரமாக மாற்றுறது வந்து இந்த சாப்ரோஃபைட்ஸ் தான். சரி, இப்போ உங்கள் கூட இன்னொரு ரூம்மேட் இருக்காங்க, பிடி த பேரசைட், ஓகேவா? அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு தேவையான க்ராசரிஸ் அவங்க வாங்கிக்கவே மாட்டாங்க. சரி, நம்ம எல்லாம் மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட அவங்களுக்கான ஷேரை வந்துட்டு அவங்க பில் பே பண்ணவே மாட்டாங்க. எப்படியாவது உங்ககிட்டேருந்து சில பொருளெல்லாம் பாரோ பண்ணி வாங்கி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, உங்களோட வைஃபையை பாரோ பண்ணி அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்ருப்பாங்க, ஓகே? ஸோ இவங்களை என்ன சொல்லலாம்னா, ஓசிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ப்ரொஃபஷ்னல் ஃப்ளீரோடர் அவார்ட் கோஸ் டு பிடி. ஸோ எப்போ பார்த்தாலும் ஃப்ரீயாக அவங்களுக்கு யாராவது எதாவது தருவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் பேரசைட். அது மட்டும் இல்லாமல், ஓகே, வாங்கி சாப்பிட்றாங்க பரவாயில்ல அப்படின்னா கூட அவங்களுக்கே வந்துட்டு தீங்கு வேறு பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கே வந்து ஹர்ட் பண்ணுறது, கஷ்டம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. யாருன்னா இந்த ரூம்மேட் பிடி த பேரசைட். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, பேரசைட்னால் என்னென்னா, அது வந்து ஒரு உயிரினத்து மேலே இருக்கும், ஓகேவா? உயிரினத்து மேலே வந்துட்டு அந்த உயிருக்கே வந்து கஷ்டம் கொடுக்கும். ஸோ அதுதான் பேரசைட்டுன்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணுன்னா, சில பேரோட தலையில் வந்து பெயின் இருக்கும், கரெக்டாக? அது என்ன பண்ணுது அப்படின்னா, தலையில் இருக்கிற ஃபுட்டு எல்லாமே எடுத்துட்டு அந்த ஹெட்டையே வந்துட்டு கஷ்டம் கொடுக்குது, கரெக்டாக? ஸோ பெயின் கடிக்க வைக்குது, அந்த மாதிரிலாம். ஸோ த திங் இஸ், இது வந்துட்டு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான், ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு சாம் பற்றியும் பிடி பற்றியும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 எக்ஸ்ட்ரீமான ஒரு லிவிங்கை காட்டுது, ஓகே? ஒன் பை ரீசைக்ளிங் வாட்ஸ் ஆல்ரெடி தேர். சாம் வந்து என்ன பண்ணுறான்? சாம் த சாப்ரோஃபைட் ஏற்கனவே இருக்கிறத ரீசைக்கிள் பண்ணுறான். இன்னொருத்தன் என்ன அப்படின்னா, அவனோடதே இல்லை, ஆனால் அவனோடது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறான், புரியுதா? அவனோடதே இல்லை, ஆனால் அவனோடது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஸோ இதுதான் வந்துட்டு சாப்ரோஃபைட்ஸ்க்கும் பேரசைட்க்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு ஒரு சாப்ரோஃபைட்டோக்கான ஒரு எக்ஸாம்பிள், பேரசைட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.